ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது கார்களில் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய லக்ஸரி கார்கள், அது மட்டும் இல்லாமல் கரண்டாக இருக்கக்கூடிய கார்களில் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் சேஃப்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலை மாறி இன்னைக்கு எல்லா கார் கம்பெனிலையும் தங்களுடைய கார்களில் சேஃப்டியை பிரதானப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், மக்களுமே பெரிய அளவில் சேஃப்டியை விரும்பி எடுக்கிறதுனால சேஃப்டி ஒரு அடிப்படையாக வச்சுட்டு எல்லா கார் கம்பெனியும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாம் இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்டில், அதாவது ஒரு 7 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி வரக்கூடிய கார்களில் எந்தெந்த கார்களில் சேஃப்டி அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க, இதில் எதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் சேஃப்டியில் அட்டகாசமாக இருக்கக்கூடிய கார்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். இதில் முதலாவது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டானுடைய நெக்ஸானுங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட ஒரு அற்புதமான கார். எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான காராக இருந்துகிட்டு இருக்குது. இதோட சேஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கக்கூடிய கார். இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்சை பார்க்கும்போது 8 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு 16 லட்ச ரூபா வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் கையில் ஒரு 9 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு பெட்டரான, ஒரு ப்ரீமியமான சேஃப்டி இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக் உங்களுக்கு காமனாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த காரில் இருக்குது. குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் அடல்ட் ரேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் முழுமையாக வாங்கியிருக்காங்க. அதை 34க்கு 32.22ங்கிற பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சைல்டை பொறுத்த வரைக்குமே 5 ஸ்டார் ரேட்டிங் முழுமையாக வாங்கியிருக்காங்க. இங்கேயுமே 49க்கு 44.52ங்கிற ஒரு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இந்த வண்டியோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்டோட இதோட டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்டிவாக இருக்கட்டும், இல்லை பேசிவ் சேஃப்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்கிறது இந்த காரோட ஏபிஎஸ், இபிடி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். சேஃப்டி எப்போவுமே 2 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று, உங்கள் வண்டியோட பில்டு ஸ்ட்ரக்சர் எந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது. 2வது, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இந்த வண்டிக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த 2மே சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டாக ஒரு காரில் வரப்போகுது. ஸோ இதை அடிப்படையை வச்சு பார்க்கும்போது டாட்டாவோட நெக்ஸான் காரை பொறுத்த வரைக்கும் இதோட பில்டு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 8 லட்ச ரூபாவில் ஒரு பெர்ஃபெக்டான சேஃபஸ்டான காராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி 2வது காருங்கிறது இதே டாட்டா நெக்ஸானோட சிப்ளிங்கான டாட்டா அல்ட்ரோஸுங்கிற கார். டாட்டா அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்களில் ஒரு அட்டகாசமான சேல்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்குது. இந்த காரோட எக்ஸோரூம் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 6,89,000 ஆரம்பித்து கரண்டாக போயிட்டு இருக்குது. அது ஆன் ரோடுக்கு வரும்போது ஒரு 7,40,000 ரூபாவுக்கு உங்களால் இந்த கார் அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். இந்த காருமே 5 ஸ்டாருங்கிற ஒரு முழுமையான சேஃப்டி ரேட்டிங்கை வாங்கின ஒரு கார். இதனுடைய ரைட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதை கடந்து சேஃப்டி ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான காராக டாட்டா அல்ட்ரோஸ் கார் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காரில், அதாவது ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு சேஃப்டியான ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு டாட்டா அல்ட்ரோஸுங்கிறது ஒரு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி 3வது காருங்கிறது மாருதி சுசுகி டிசைருங்கிற கார். மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2022க்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுடைய கார்கள் எல்லாமே வட்ட பூஜ்யமாக தான் இருந்தது. அதை சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்பவே முடியாத ஒரு ஸ்டார் ரேட்டிங், ஒரு மிக மோசமான காரில் தான் அந்த கார் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் 2023க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ண எல்லா கார்களையும், அது ஃபேஸ் லிஃப்டட் எடிஷனாக இருக்கட்டும், இல்லை ஜெனரேஷன் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை புது கார்களாக இருக்கட்டும், எதிராக இருந்தாலும் எல்லா கார்களுமே சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ டிசைரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கிறது 5க்கு 5ங்கிற முழுமையான ஸ்டார் ரேட்டிங் இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா 34க்கு 31.24ங்கிற பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது சைல்டை பொறுத்த வரைக்கும் 49க்கு 39.20ங்கிற ஸ்டார் ரேட்டிங் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக மாருதி சுசுகி டிசைரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், சேஃப்டி கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், வண்டியோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி அட்டகாசமான ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்குது. டிசைரை பொறுத்த வரைக்கும் 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு சிடான் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் சிடான் கார்களை மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்காமல் இருக்கும்போது கூட
நீங்கள் டாப் 10 உடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி டிசைர் எப்போவுமே முதல் 5 இடத்துக்குள்ளே உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராக இருந்துகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு மக்கள் இந்த காரை விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காருடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் காமனாக கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை கடந்துமே நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட நீங்கள் ஒரு சிடான் செக்மெண்ட் காரில் ஒரு அட்டகாசமான சேஃப்டி ஃபீச்சர்ஸோட ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மிடில் கிளாஸ் எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா சிடான் செக்மெண்ட்டில் இன்றைக்கி மாருதி சுசுகி டிசைருங்கிறது ஒரு அற்புதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி 4வது மிக முக்கியமான காருங்கிறது ஒரு மிக முக்கியமான கார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரும் கூட. அதாவது லோ பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு எஸ்யூவி கேப்டன் ஒரு காராக டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினோட வரக்கூடிய ஒரு கார். அது எந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திராவுடைய XUV 3XOங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனோட ரைட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை வண்டியோட பார்வைக்கு ஆஸ்தட்டிக் வியூவாக இருக்கட்டும், எதில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபெக்டான காராக மஹிந்திராவுடைய XUV 3XO கார் இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதோட சிட்டி ரைடை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஒரு பெர்ஃபெக்டான கார். எந்த ஒரு டிராஃபிக்லையுமே ஓட்டுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் மஹிந்திரா XUV 3XO காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் 5க்கு 5ங்கிற முழுமையான ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார். இந்தியன் கார் மார்க்கெட்டில் எத்தனையோ கார்கள் இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட்டான காராக இந்த கார் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதனோட ரைட் குவாலிட்டி, எக்ஸ்டீரியர் லுக், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், இதை கடந்து சேஃப்டி. என்னோட ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா 8 லட்சம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோடுக்கு வரும்போது ஒரு 8,50,000 உங்களால் ஆன்ரோடில் அஃபோர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார், ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் 6 ஏர்பேக்கோட ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இதை கடந்து டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜினோட இந்தியன் கார் மார்க்கெட்டில் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காருமே சேஃப்டியில் ஒரு பக்காவான கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை கடந்து மஹிந்திரானுடைய எல்லா கார்லையுமே சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நோட்டு தான், எங்கேயுமே நெகட்டிவ் கிடையாது. ஸோ அந்த லைனப்பில் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் மஹிந்திராவுடைய ஒரு அட்டகாசமான கார் வாங்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு மஹிந்திராவுடைய XUV 3XOங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ரோவாக இருக்கட்டும், செகண்ட் ரோவாக இருக்கட்டும், 2 ரோவுமே உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இனி 5வது மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடானுடைய கைலாக்குங்கிற கார். ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன டாடா நெக்ஸானாக இருக்கட்டும், டாடா அல்ட்ரோஸாக இருக்கட்டும், டிசைராக இருக்கட்டும், இல்லை XUV 3XO இருக்கட்டும், இது எல்லாமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு ஸ்கோடா கைலாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முதன்மையான இடத்துல வைக்க முடியும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான சேஃப்டியை கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை கடந்து இதனோட பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஸ்கோடாவினுடைய குஷாக்கு கார் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியோட இருக்கோ அதே ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை இந்த காருமே கொடுத்துருக்காங்க. அது அதே பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்ட ஒரு காராக இருக்குது. 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை கடந்து வண்டி பார்க்குறதுக்கு அட்டகாசமான லுக்கை கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 7,50,000 உங்களால் இந்த காரை வாங்கிக்க முடியும். அந்தளவுக்கு பெர்ஃபெக்டான ப்ரைஸ் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். மைலேஜில் சின்ன ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இதை கடந்து வண்டி ஓட்டுறதுக்கு பெர்ஃபெக்டான ரைட் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்குது. எப்போவுமே ஒரு காரில் 2 விதமாக சேஃப்டி பார்க்கணும் நான் முதலே சொன்னேன். அதாவது பேசிவ், ஆக்டிவ், உங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டுமே இந்த காரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி 6வது காருங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் கார். நம்ம இப்போது இவ்வளோ நேரம் பேசின கார் எல்லாமே பெட்ரோல் கார்கள். எலக்ட்ரிக்கல் காரில் பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் பக்காவான சேஃப்டியோட எந்த கார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவுடைய பஞ்ச் EVங்கிற கார். இந்த காரை கடந்து இந்த அளவுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்டோட கொடுக்கக்கூடிய வேறு எந்த காருமே இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த காருடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுங்கிறது 9,99,000. ஆன்ரோடுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு 10,50,000 இந்த கார் உங்களால் ஆன்ரோடுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். 5 ஸ்டார் முழுமையான ஒரு ரேட்டிங் வாங்கின கார். அது மட்டும் இல்லாமல் 6 ஏர்பேக் காமனாக கொடுத்துருக்காங்க, ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை கடந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது மற்ற இந்த காரிலுமே கொடுக்கல, இந்த காரில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. EV கார்களில் ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் அட்டகாசமான சேஃப்டி ஆஸ்பெக்டோட எனக்கு ஒரு கார் வாங்கணும் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு டாடா பஞ்சுங்கிறது ஒரு பெர்ஃபெக்டான கார் அப்படிங்கிறத நான் இங்கே தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா காருமே குளோபல் NCAP கிராஷஸ் ரேட்டிங்கில் உங்களுக்கு ரேட்டிங் எடுத்த கார்கள். இதை கடந்து வேறு 1-2 கார்கள் இருக்குது. அந்த கார்கள் எல்லாமே இது வரைக்கும் குளோபல் NCAP கிராஷஸ் ரேட்டிங் உட்புகுத்தலை. இருந்தாலும் இந்த காருடைய ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான காராக இருக்கிறதுனால இந்த காரையும் இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வரேன். ஆனால் கண்டிப்பாக இந்த கார்களுக்கு ரேட்டிங் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நான் இங்கே சொல்லிக்கிறேன். இதில் மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய அமேஸுங்கிற கார். அதாவது டிசைர் காருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரை ஹோண்டா லான்ச் பண்ண கார் தான் ஹோண்டா அமேஸ்.
ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இதனுடைய ஒரு ஜெனரேஷன் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட்டாக இந்த காரை கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய சிட்டி காரில் என்ன ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்கோ அதே சேஃப்டி ஆஸ்பெக்டோட தான் ஹோண்டா அமேஸ்லுமே கொடுத்துருக்காங்க. ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் இதோட பில்டு குவாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சைல் ஸ்டீல் ஸ்ட்ரென்த்தோட இதோட பில்டு குவாலிட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. 6 ஏர்பேக்ங்கிறது காமனாக வருது. ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ESP கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜின். நீங்கள் எந்த ரோடுலையும் எந்த டெரைன்லையும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இந்த இன்ஜின் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்டோட ஒரு பெர்ஃபெக்டான பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெர்ஃபெக்ட் இன்ஜினோட ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த கார் ஒரு அற்புதமான சாய்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதை கடந்து இன்னொரு காருங்கிறது மாருதி சுசுகி பெலினோங்கிற கார். பெலினோ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் வரக்கூடிய ஒரு கார் தான். இந்த காரை பொறுத்த வரைக்குமே 2022க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக பெரிய அளவில் கிடையாது. ஒரு தோல்வியடைந்த கார். ஆனால் இப்போ வரக்கூடிய பெலினோ பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைர் கார் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு வேல்யூவை ஒரு குளோபல் என்கேப் கிராஷங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதே வேல்யூ கண்டிப்பாக பெலினோ செக் பண்ணாலும் கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெலினோ காரை இது வரைக்கும் அவங்க குளோபல் என்கேப் கிராஷ் ரேட்டிங்கில் உட்புகுத்தலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக பெலினோ ஸ்விஃப்ட் இந்த 2 காருமே பெர்ஃபெக்டான ரேட்டிங்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை கடந்து இன்னொரு காருங்கிறது மாருதி சுசுகி பிரிஸாங்கிற கார். இன்றைக்கி மாருதியினுடைய எல்லா காருமே பெர்ஃபெக்டான இன்ஜின் ஆஸ்பெக்ட், பெர்ஃபெக்டான டிசைன் கேப்பபிலிட்டி, இதை கடந்து பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பிரிஸாவுமே உங்களுடைய சாய்ஸில் உங்களால் வைக்க முடியும். ஏன்னா பிரிஸாவுமே இன்னைக்கு குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 4ங்கிற ஸ்டார் ரேட்டிங் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. 5 ஸ்கோர் பண்ணனாலும் கண்டிப்பாக 4ங்கிற ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக தான் இந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரிஸா, பெலினோ, ஸ்விஃப்ட், டிசைர் மாருதி சுசுகியில் பெர்ஃபெக்டான சேஃப்டி ஆஸ்பெக்டோட இருக்கக்கூடிய கார்களாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த காரை செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை கடந்து இனி ஒரு கார், ஒரு மிக முக்கியமான கார். எந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசானுடைய மேக்னெட்டுங்கிற கார். நிசான் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார். 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் இதில் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. பட் ஸ்டில் இப்போ இருக்கக்கூடிய மேக்னெட்டுமே பெர்ஃபெக்டான ஸ்பேஸிங் கொடுக்கக்கூடிய கார். நல்ல டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கும். இதை கடந்த மைலேஜுமே ஓரளவுக்கு டீசெண்டான மைலேஜுமே கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா கார்களுமே பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய கார்கள். முதல்ல நான் சொன்ன இந்த 5 கார்கள், அதாவது பெட்ரோலில் வரக்கூடிய 5 கார்களுமே 5க்கு 5ங்கிற முழுமையான ஸ்டார் ரேட்டிங் வாங்கின பட்ஜெட் கார்கள். 6வது நான் சொன்ன டாடா பஞ்ச் EVயை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட்டில் இந்த ஒரு கார் மட்டும் தான் இன்றைக்கி பக்காவாக இருக்குது. இதை கடந்து நான் ஒரு 3 கார்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஹோண்டா அமேஸ், பெலினோ, பிரிஸா. இந்த 3 காருமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் உள்ளே போகலை. ஆனால் டெஸ்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டான சேஃப்டி ரேட்டிங் கிடைக்கும். இதனால் சேஃப்டியில் கேள்விக்குறி இல்லாமல் இந்த காரை உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.